இன்றைக்கு ஸ்டாலின் அண்மையிலே கரூரிலே நடந்த ஒரு சம்பவம், விலைமதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அது எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ள சாராய சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறப்பட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களிடத்தில் ஒரு இறக்கப்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் பதற வைக்கின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாழத்தார் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது. அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே 2 பெண்மணி இருக்கின்றார்கள். அந்த டிரைவருடைய அக்கா, ஒரு அக்கா மகள். உடனே காவலர்கள் 2 பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த 2 பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார், நாங்க வாழத்தாரை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன், அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தை சேர்ந்த அக்காவும் அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நம்ப தயாரா இல்லை என்று அந்த 2 காவலர்களும் விடாப்புடியாக அந்த 2 பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த 2 வாகனத்திலே அழைத்து செல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள். 29ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. மன்னிக்க முடியாத சம்பவம். ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது. சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 2 காவலர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் அந்த 2 பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்து என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு பயிரை வேலி பாதுகாக்கின்றது, அதுபோல நாட்டு மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அதை நம்பித்தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறிக்கிறது. உடனே இந்த 2 பெண்மணியும் அங்கே இருக்கிற காவலர்கள் அந்த கற்பழித்து விட்டு அவளை கொண்டு வந்து திருவண்ணாமலையை சாலையில் இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வழியா சென்ற மக்கள் என்ன ஏது என்று விசாரித்த பொழுது நடந்த கொடூரமான சம்பவத்தை சொன்னவுடன் 108 ஆம்புலன்ஸுக்கு அவர்கள் தகவல் கொடுத்து 108 ஆம்புலன்ஸிலே அந்த 2 பெண்மணியும் அங்கே அவர்களை அந்த வாகனத்திலே அழைத்து சென்று மருத்துவமனை சேர்க்கப்பட்டு மருத்துவமனையிலே அந்த தகவலை அங்கு இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தகவல் குறிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட நிகழ்வு! ஆகவே தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை.
இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆக இப்படிப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிகழாமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்து கொண்டது. ஆகவே இன்றைய தினம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கைகள் என்று. கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி, கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக, நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலோ இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாருல்ல, பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பார்த்துக்க. ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார். திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பார்த்தீங்க. மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசொலி மாறனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சியில அவர்கள் மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அந்த 100ஆண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள். உங்களை சிறையிலே அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அண்ணா திமுக அப்படி இல்ல. அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம்.